ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோடய கேம் ஃப்ராக். இது எப்படின்னா நம்ம டீமில் இருக்க 5 பேரையும் அப்புறம் ஆப்போனண்ட்டாக வர டீமில் இருக்க 5 பேரையும் வின் பண்ணி பாயிண்ட்ஸ் ஏற்றி நம்ம அரேனாவாக போய் நம்ம வந்து நிறைய பிளேயர்ஸ் எடுக்கலாம். ஓகே காய்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு இந்த 5 பேர் தான் என் டீமில் இருக்காங்க. நம்ம விளாட நிறைய பிளேயர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இந்த கீழே இருக்க செஸ்ட்லலாம் தருவாங்க. ஓகே காய்ஸ், இவ பேர் வந்து ஜெட்டு. இது வந்து இந்த 5 பேர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணாவே தருவாங்க. ஃபஸ்ட்டு இது ஜெட்டு காய்ஸ். இது வந்து அட்டாக்கிங் பிளேயர். இவளோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னென்னா ஜெட் பேக். அதாவது ஜெட் பேக் வச்சு இவ ஃப்ளை பண்ணுறது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு இவன் வந்து மெகா நைட். இவனோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னென்னா ஷீல்டு போடுறது. நெக்ஸ்ட்டு காய்ஸ், இவன் வந்து ஹனிபால். இவனுக்கு வந்து அன்லிமிட்டட் புல்லட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இவனோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னென்னா எலிஃபென்ட் ஸ்டம்ப். ஓகே காய்ஸ், இவன் வந்து வண்டல். இவளோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னென்னா இந்த ஒரு வாட்டர் பாம் அது மாதிரி வச்சுருப்பான். நெக்ஸ்ட்டு வந்து டேன். இவனோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னென்னா அதாவது ஹெல்த் வந்து அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி அமுத்துனா ஹெல்த் வரும், ஹீல் பண்ணிப்பான். நெக்ஸ்ட்டு காய்ஸ், இது வந்து நம்மளோட சேலஞ்சஸ். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு முடித்தா இதெல்லாம் வரும் காய்ஸ். இது ஒன்று இருக்கும். 1 வந்துட்டுனா நம்மளுக்கு கிளைம் பண்ணுற மாதிரி வரும் காய்ஸ். இன்னும் இது முடித்தா நம்மளுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடும். யூஸ் டேன் ஸ்பெஷல் எபிலிட்டி 5 டைம்ஸ். அப்படின்னா டேனோட ஸ்பெஷல் எபிலிட்டி 5 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம விளையாட போகிற மேட்ச்சில் இன்னும் 2 டைம்ஸ் யூஸ் பண்ண போதும். இது வந்து வீல். இப்போ நம்ம இதை ஸ்பின் பண்ணால் நம்மளுக்கு என்ன ரிவார்டு வருமோ அது போகும். இப்போ நம்ம வந்து 5 டிக்கெட் கொடுத்து ஸ்பின் பண்ணோமா. அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதில் வந்து 5. இப்போ அது மாதிரி 1400 டைம்ஸ் ஸ்பின் பண்ணால் அவன் கிடைப்பான். இன்னொரு வாட்டி 2 வாட்டி ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டைமண்ட் கிடச்சிருக்கு பாருங்க. கீழே 10 வந்துட்டா. ஓகே, இது மாதிரி தான். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஷாப். இது வந்து நம்மளுக்கு தேவையான காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஒரு வாட்டி வாங்கலாம், வாங்கலாம். நெக்ஸ்ட்டு ஹனிபால். ஓகே, இது வந்து நம்மளுக்கு இது மாதிரி இதெல்லாம் தருவாங்க. நெக்ஸ்ட்டு டெக். இது வந்து நம்மளோட டெக். இப்போ நம்மளுக்கு அப்கிரேட் பண்ணோம். இப்போ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம டீமில் வைக்கணும்னா இந்த டெக் வச்சு எடுத்துக்கலாம். வேணாம் காய்ஸ். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர்ஸ்னால் இந்த கீழே ஃபஸ்ட் ரோவில் 3ஆவதாக இந்த பிங்க் கலர் போட்டு இருக்காள். அவள் பேர் எமிலி. நான் காமிக்கிறேன். வந்து எமிலி. இவளோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னென்னா ஸ்பெஷல் எபிலிட்டி வர மாட்டேங்குது. ஓகே, இவளோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னென்னா ஒரு ஹூக் மாதிரி போட்டேன்னா அந்த இடத்துக்கு போய்வா. இப்போ அதை வச்சு நான் வந்து நிறைய ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி சீக்கிரமாக கேம் முடிச்சிடுவேன். இப்போ காய்ஸ், இங்கே கீழே வந்து ஒரு பிங்க் கலர் செஸ்ட்டில் அந்த டைம் ஓடிட்டு இருக்கல காய்ஸ், அது வந்து முடிஞ்சோடனே அந்த செஸ்ட்டை திறக்கும் போது அந்த எமிலி வருவா. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு இது கிளப். இப்போ நம்மளுக்கு கிளப்பில் ஏதோ கிளப்பில் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாம் ஏதோ கிளப் க்ரியேட் பண்ணணுன்னா அது காசு கொடுத்து அது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து லாட்ரி ஷாப் பார்த்தாச்சு. ஓகே, எல்லாம் பார்த்தாச்சு. இது வந்து நம்மளோட ப்ரொஃபைல். இதை அமுத்துனா அது கண்ட்ரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி அவதார். இது வந்து ஃப்ராக் கிராண்ட் மாஸ்டர் என் டீம் பேர். ஓகே காய்ஸ், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோம் காய்ஸ். இது வந்து ஒரு ஆஃப்லைன் கேம் தான். நான் நெட் ஆஃப் பண்ணி தான் விளாடுவேன். ஓகே காய்ஸ், இது வந்து அரேனாஸ். இது வந்து நம்ம விளாட நம்மளுக்கு அந்த ட்ராஃபிஸ் அது தருவாங்க. அதை வச்சு நம்ம அரேனாவாக போகலாம். என் டேப்பில் வந்து நான் ஒரு 13 அரேனா அப்படி தான் இருப்பேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம மேட்ச்குள்ளே போயிடலாம். எனக்கு இதில் வந்து இப்போ நான் என் டீமில் இருக்கிற பிளேயர்ஸும் ரொம்ப யூஸ் பண்ணுறது ஜெட்டு தான். நான் அவளோட ஜெட் பேக் அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி நான் ஈஸியாக வின் பண்ணுவேன். ஜெட்டு போகலாம். ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஒதுக்கணும். அவங்க அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு இந்த மேலே ஏறிட்டு
ஸ்டெப் போட்டு இந்த இடத்துல நின்றுவேன். அப்புறம் அந்த பக்கம் இதை அமுத்துனா நம்மளுக்கு இதை அட்டாக் பண்ணணும். இதை அட்டாக் பண்ணுன்னா எல்லோரும் அட்டாக், அதை அமுத்துனா அட்டாக் எல்லோரும் சேர்ந்து நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ அந்த பக்கம் 2 இருக்கும். ஒரு ப்ளூ கலர் தான் நம்மளோடது. இப்போ அந்த பக்கம் 2 இருக்குன்னா எல்லோரும் சேர்ந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ அது முடிச்சாச்சா? 2 முடிச்சுட்டு அந்த பெரிய இது ஓப்பன் ஆகும். இப்போ இது வந்து டிஃபெண்டு. அந்த நம்மளோட பியை வந்து டிஃபெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் போய் டிஃபெண்ட் பண்ணுங்கள், அது மாதிரி சொல்கிறது வந்து இப்போ நான் வந்து இப்போ இந்த மேலே இருக்கிறது தான் அவங்களோட ஸ்கோர். இப்போ நம்ம டைம் முடியறதுக்குள்ளே யார் ஸ்கோர் அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின்னர். இல்லைன்னா அவங்களோட ஸ்கோர் 0 கொண்டு வந்துட்டாலும் நாம் தான் வின்னர். ஓகே, இந்த மேட்ச் முடிச்சாச்சு. இது மாதிரி தான் ஈஸியாக முடிச்சிடுவேன். இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடுவேன். ஸ்டார்ட். இப்போ காய்ஸ் இங்கே பாருங்கள், ட்ராஃபிஸ் +30 வந்திருக்கா. அந்த ட்ராஃபிஸ் வந்து அந்த அரேனால ஆட் ஆயிரும். இப்போ அரேனால ஆட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து நம்ம இன்னும் 20 கப்ஸ் 20 ட்ராஃபிஸ் எடுத்தால் இந்த பிளேயர் நம்மளுக்கு கிடைப்பான். ஓகே கைஸ், இன்னொரு ரெவார்டு வந்திருக்கு. ஓகே கைஸ், இந்த ஆட் தான் கைஸ் சொல்ல போகிறாங்க. இந்த நெட் ஆஃப் பண்ணாலும் அந்த ஆட் இப்போ நெட் ஆஃப் பண்ணால் ஆட் வராது. அதாவது இப்போ வந்து தொல்லை பண்ணுது. ஸோ ஓகே, சீக்கிரம் போடா. ஓகே காய்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சு கொள்ளலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் ஃப்ரம் யுவர் ஹஷ்வந்த். தேங்க்யூ. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.